யாரிடம் இறைவன் இருப்பான்? நாம் இறைவனை புரிந்து கொள்கிறோமா? நாம் இறைவனை தெரிந்து கொள்கின்றோம், இறைவனை அறிந்து கொள்கின்றோம். நாம் இறைவனை புரிந்து கொள்கின்றோமா? இது ஒரு பெரிய கேள்விதான். இதையே நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல, இல்லையா? இந்த 3 இதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். புரிதல், தெரிதல், அறிதல். இது என்னன்னு தெரியணும். தெரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் இறைவன் நம்ம கிட்ட வரமாட்டான், வரவே மாட்டான். இறைவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அவனை எப்படி அறிந்து கொள்றது? அது நம்மளாலேயே முடியும்னு சொல்றாள். எல்லாருக்கும் முடியுங்கிறா. எப்படி? கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த கோயில்ல இருக்கான், அந்த கோயில்ல இருக்கான், இந்த கோயில்ல இருக்கிற சாமிக்கு இந்த பேரு, அந்த அம்பாளுக்கு இந்த பேரு. இதெல்லாம் நாம் இறைவனை அறிந்து கொள்வது. இது எல்லாராலையும் முடியும். தெரிந்து கொள்வது என்றால் என்ன? இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், இதுக்கு என்ன வழி, அந்த தீர்த்த யாத்திரைக்கு எப்படி போகணும், இந்த பூஜையை எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரிந்து கொள்வது. அறிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் இறைவன் நம்மிடம் வரமாட்டான். இறைவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது? அங்கே இருப்பவன், நம்ம வீட்டு சாமியால மாதிரியா இருந்தாலும் ரைட்டு, நம்ம வீட்டு பூஜை அறையா இருந்தாலும் சரிட்டு, பக்கத்தால் இருக்கிற கோவிலா இருந்தாலும் ரைட்டு, கைலாய மலையில் இருக்கிற சிவனா இருந்தாலும் ரைட், அங்கே இருப்பவன் எல்லாம் தரக்கூடியவன், அவன் எல்லோரையும் காக்கக்கூடியவன். அவன் சரணத்தை அடையணும், அவன் பாத கமலங்களை பிடித்து கொண்டால் நமக்கு உய்ய வழி கிடைக்கும். இதுதான் புரிஞ்சுக்கிறது. இதுதான் இறைவனை நாம் புரிந்து கொள்வது. அறிந்து கொள்வதோ தெரிந்து கொள்வதோ முக்கியமல்ல, புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். இறைவனை புரிஞ்சுப்போம், வாழ்க்கையில முன்னேறுவோம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.